ஓகே. தேங்க்ஸ் வைஷ்ணவி. தேங்க்ஸ் சூர்யா. முடிஞ்சா கண்டுபிடி. யாருப்பா அது? ஹாய் ஜி. ஓகே ஓகே, நைஸ் யூசர் நேம் வச்சுருக்கீங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி டைமில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹாய். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த லாக்டவுன்லேருந்து வெளியில் வரணும். எல்லோரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்பாடோடு வீட்டில் இருக்கமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த லாக்டவுன் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஒன்ஸ் அகெயின். சரி, இன்றைக்கி வந்து நம்ம கோர்ஸ்க்கு போயிடலாம். எல்லோரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து இன்றைக்கி பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். பட் பைத்தான் இன்ட்ரடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் எவ்வளோ ப்ரோக்ராமிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, யாருக்காவது தமிழ் தெரியாதா? தெரியலன்னா சொல்லுங்கள், நான் இங்கிலீஷ்லேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். சாட் விண்டோ பாருங்கள். எல்லோரும் ஓகேவா? தமிழுக்கு ஓகேவா? ஓகே, மிக்ஸ் பண்ணுறேன். ஷூர். ஸோ எல்லாருக்குமே தமிழ் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். ரைட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோர்ஸோட கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கோர்ஸ் கண்டென்ட் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் எல்லாம் பெருசு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபாண்ட் பெருசாக இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டாலிங் அண்ட் ஸ்டார்டிங் பைத்தான் அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருப்பீங்க. விண்டோஸ் யூசர்ஸ் இருக்கீங்க, லைனக்ஸ் யூசர்ஸ் இருக்கீங்க, சில பேர் ஆப்பிள் மேக் சிஸ்டம்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்பிள் மேக்கில் நான் இன்ஸ்டால் பண்ணதில்லை. ஹோப்ஃபுல்லி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஐ கேன் ஹெல்ப். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். டைரெக்டாக டீம் வியூவர் மாதிரி எடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். சில லைனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வரும் லைனக்ஸ் வந்து, சாரி பைத்தான் வந்து. அடுத்தது வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ அதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் என்னென்னு தெரியணும்னு இப்போ அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்காக தான் நம்ம கோர்ஸ் சேர்ந்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் கோர்ஸ் கண்டென்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புரியும். ஸோ டேட்டா டைப்ஸு, ஆப்ரேட்டர்ஸ் லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸு. அப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ, டெசிஷன் மேக்கிங் அதெல்லாம் எடுப்போம். அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ், கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ரேஷன்,
ஸ்ட்ரிங்ஸு அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா பைத்தானில் சம் ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ் இருக்குது. லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, இட்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி. ஸோ இட்ரேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, ஃபார் ஈச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். ஜென்ரலாகவே பைத்தான் வந்து மாடுலராக இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். எப்படி நம்ம ப்ரோக்ராமை வந்து ரொம்ப ஒரே கிளட்டர்டாக எழுதாமல் மாடுலரைஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்குருவோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் அண்ட் டைப்ஸ், அதில் வந்து ஸ்கோப் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது, எப்படி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனு, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், பைத்தான்லேயே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளே அதை எல்லாத்தையும் ரீஇன்வென்ட் பண்ண தேவையில்லை, அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அதெல்லாம் அந்த லைப்ரரிஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, அதெல்லாம் இங்கே பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸ்னால் ஏதாவது எரர்ஸ் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். கம்பைல் டைம், பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், அதுக்கு நான் வரேன். ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சு உங்களோட சின்டாக்ஸில் அப்படின்னா அது இமீடியட்டாகவே சொல்லிடும். பட் ரன் டைம் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது ரன் ஆகும்போது சம் எரர்ஸ் வரலாம். அந்த எரர்ஸை எப்படி கேட்ச் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிரேஸ்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் பார்ப்போம் இங்கே. அப்புறம் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எல்லாம் இங்கே வரும். பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்லேயே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர்லோடிங், அது மாதிரி பல விஷயங்கள் பார்ப்போம் இங்கே. ஃபைனலாக வந்து ஃபைல் ஐஓ அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹலோ மேடம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி விஷயங்களும் லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறமா வேர் டு கோ ஃப்ரம் ஹியர். இப்போதைக்கு இது வந்து இந்த கோர்ஸ் பேரே பார்த்திங்கன்னா பைத்தான் கோர் ப்ரோக்ராமிங் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணுன்றதே தெரியாது. ஆனால் பைத்தான் பண்ணணும், டேட்டா சயின்ஸ் பண்ணணும், அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும், அது மாதிரி நிறைய ஆசை இருக்கும். மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டமெண்டல்னு ஒன்று இருக்குது. அது வந்து பைத்தானை நல்லா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து வேர் டு கோ ஃப்ரம் ஹியர். அதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக சொல்லுவேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்ற டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து மாடுலராக பண்ணுறது. அது என்னென்னு ஒரு ரியல் லைஃப் அனாலஜி மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த கிளாஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்துட்டோம். பைத்தான்னா என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? சேட்டில், லைவ் சேட்டில். Python is a programming language இல்லையா? ஓகே, ஸோ எத்தனை பேர் லைவில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? ப்ரோக்ராமிங்னா என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஃபண்டமெண்டல்லேருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் புரியலன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், பட் அதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், மிஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெரி குட், ஃபசீல் முடிஞ்சா கண்டுபிடி சொல்லியிருக்கார் பாருங்கள். பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கரெக்டான ஆன்சர். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஓகே,
பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸுக்கு வந்து அது ஈஸியாக புரிகிற வேர்ட்ஸில் இருக்கும். எப்படி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கிராமர் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏதோ இன்புட் கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. மை நேம் இஸ் பாபு அப்படின்னா நான் ஒரு அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அது பேர் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிஷின் லெவலில் ப்ராசஸருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் நம்ம பேச முடியும். லைக் மூவ் திஸ் வேல்யூ டு திஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ரொம்ப கிரிப்டிக்காக இருக்கும். பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். பிகாஸ் டைரெக்டாக ப்ராசஸர் கூட பேசுகிறோம். ஆனால் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் நமக்கு புரிகிற மாதிரி அவங்க அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு புரிகிற மாதிரி தான் அதிகமாக இருக்குமே தவிர மிஷினுக்கு புரிகிற மாதிரி இருக்காது. அதனால தான் அதுக்கு வந்து இன்டர்ப்ரெட்டர் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ தட் த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். கம்ப்யூட்டருக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் புரியாது. ஓகே, ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் ஒன்லி. So just try to follow. I am mixing up Tamil and English equally. If you couldn't follow, then in the next class I will put you in a separate batch where I handle all students who can understand English. I hope you can follow English very well. So I will put you in that batch and we'll go on. So since today is a majority of Tamil people, please don't mind. I am continuing with Tamil. Because again I have to ask everyone that how many are comfortable with English. So I'll just continue with what I'm doing right now. So what is Python க்கு இவர் வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுத்தாரு. when and where is Python being used, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறோம், பட் where it is used is very important. So Linux scripting, not only Linux scripting, even in Windows also you can do. Scripting பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிரிப்டிங்கிறது என்னன்றதையும் சொல்கிறேன். இதில் எதுவுமே புரியலன்னா கூட கவலையே இல்லை. நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற பேசிக்ஸ் தான் சொல்கிறேன் இன்றைக்கி. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், லைக் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் கோட்டா அசைன் பண்ணுறது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறது, பர்மிஷன்ஸ், ஃபைல் அண்ட் ஃபோல்டருக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் யூஸிங் பைத்தான் ஸ்கிரிப்டிங். ஸோ இது லைனக்ஸோடு தான் டைப் ஆகிருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பண்ணலாம். விண்டோஸ், லைனக்ஸ், ஈவன் விஎம்வேர், ஆப்பிள் மேக், எல்லாத்துலேயுமே பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் இஸ் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் பைத்தான் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து பைத்தான் கோர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் நான் போகணுன்னு சொன்னேன் தெரியுமா, அப்போ தான் வந்து யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் லைப்ரரிஸ். வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னா அதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் ஆர் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ். அதில் வந்து ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம் அப்படின்னா it will take a lot of time. ஓகே, ஸோ அந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, அது மாதிரி சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், அதே தான். அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம், டெஸ்டிங்லாம் பண்ணலாம். டெஸ்டிங் ஃபீல்டுக்கும் வந்து பைத்தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ். இந்த ப்ரெசண்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து எக்கச்சக்கமாக ஜென்ரேட் ஆகுது. லைக் நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கோம், கூகுள் யூஸ் பண்ணுறோம், அண்ட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இஸ் பீயிங் ஜென்ரேட்டட் பை அஸ். ஸோ அந்த டேட்டாவை வந்து எப்படி வந்து அவங்க அனலைஸ் பண்ணலாம், அந்த டேட்டாவிலேருந்து என்ன அவங்களுக்கு கிடைக்குது,
அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே 15 யூசர்ஸ் வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற டேட்டா எனக்கு வருது. அண்ட் தெர் ஆர் 4 லைக்ஸ். ஸோ இதுவே எனக்கு ஒரு டேட்டா தான். பாருங்கள், 15ல் ஒரு ஆள் போயிட்டார். ஐயோ 12 ஆகிட்டார். ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு வேல்யூபிள் டேட்டா தான். சப்போஸ் இதில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி டைமில் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து நான் வந்து சேம் டைமில் ஆர் மேபி சாட்டர்டேஸில் 2 o'clock நிறைய பேர் வராங்களா, சண்டேஸில் வருவாங்களா, ஈவினிங் வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஐ கேன் அனலைஸ். இது வந்து எனக்கு யூடியூபே பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் எல்லா டைமும் யூடியூபே நமக்கு பண்ணி தர முடியாது இல்லையா. சப்போஸ் ஐஎம் லைக் நான் வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட்டிங் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு நிறைய டேட்டா இருக்கும். லாஸ்ட் இயரில் எப்போ பனி பெஞ்சுது, எப்போ மழை பெஞ்சுது, எப்போது சம்மர் இருந்துச்சு, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் சம்மர் இருந்துச்சு, ஆர்லி பேசிஸில் எனக்கு வந்து டேட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணி இந்த இயருக்கு எப்படி இருக்கும் வெதரு, எந்த மந்த்து மழை பெய்யும் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து பயங்கர வாஸ்ட் ஃபீல்டு. ஸோ அதில் தான் வந்து இந்த பிக் டேட்டா, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங் எல்லாமே அதுக்குள்ளார தான் வருது. ஸோ இது ரொம்ப வாஸ்ட் ஃபீல்டு. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, பைத்தான் படிக்கிறீங்கன்னா அட் சம் பாயிண்ட் இந்த இதுக்குள்ளார நீங்கள் எங்கேயோ போவீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்ஸ் பார்க்கணும். பைத்தானை எப்படி யூஸ் பண்ணணும், அது மாதிரி சில பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும். அப்புறம் டாக்குமெண்டேஷன், லேர்னிங் அண்ட் டாக்குமெண்டேஷன். பைத்தானுக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் படிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் இந்த கமாண்டை எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க எழுதின கோடை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் நான் இருக்கேன், இல்லை உங்கள் சீனியர் இருக்காங்க, அவங்களோட கோடு எப்படி பண்ணியிருக்காங்க, இல்லை ஆல்ரெடி கிட்டப்பில் இருக்குது அந்த கோடு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க கோடை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளும் கோட் பண்ணணும். இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். மேத்தமேட்டிக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம ப்ரோக்ராமிங்கில் தாண்ட முடியாது. அதர்வைஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித். அண்ட் இதெல்லாம் தான் வந்து என்ன நம்ம இந்த ஓவர் த 3 months என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பேர் வந்து நியூ டு ப்ரோக்ராமிங் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சம் அனாலஜி மாதிரி நான் இன்றைக்கி சொல்கிறேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ எவ்ரிடே வந்து நமக்கு மார்னிங்னா ஒரு ரொட்டீன் இருக்கும். இப்போ நம்ம ஃபசீல் என்ன கேட்டார்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கேட்டார். ஓகே, அதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எல்லார் லைஃப்லேயும் நம்ம ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு நேம் தான் வேறு வேறையாக இருக்குது. நமக்கு அதனால் அது தெரியல. ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். மார்னிங் ரொட்டீன்னா என்ன பண்ணுவோம்? காலங்காத்தால் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுவோம், காஃபி சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுவோம். ஸ்கூல்னாலும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம். ஸோ இதானே நம்மளோட மார்னிங் ரொட்டீன். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன். மார்னிங் ரொட்டீனில் பண்ணுறத நம்ம ஆஃப்டர்நூனில் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ நம்ம குரூப் பண்ணலாம். மார்னிங் ரொட்டீனில் என்னென்ன பண்ணுறோமோ கண்டிப்பாக அதெல்லாம் குரூப் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்டர்நூனில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம். ஸோ இதை வந்து நான் ஒரு குரூப் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்,
ஃபஸ்ட்டு வந்து கெட்டிங் அப்பே ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா? பழங்காத்தால எந்திரிக்கிறதே ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ப்ரஷிங், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் கோ டு ஒர்க். ஒர்க்குன்றது ஸ்கூலாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். இது எல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஏன்னா நான் இதில் வந்து ப்ரஷிங்குள்ளார நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லலையே. ஸோ ப்ரஷிங்குள்ளே என்ன பண்ணுவீங்க? டேக் ப்ரஷ்ஷு, அப்புறம் புட் பேஸ்ட்டு, அப்புறம் ப்ரஷ் யுவர் டீத். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்டில் கலெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸு இங்கே. ஸோ கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போய் ப்ரஷ்ஷை எடுத்து அதை கழுவி அதில் பேஸ்ட் போட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணி அப்புறம் வாயை கழுவி அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ், யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். அதே மாதிரி தான் கெட்டிங் அப்புக்கும் சம்திங் ஏதாவது இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா? அவங்க வந்து குக்கிங் பண்ணணும். அப்புறம் கோ டு ஒர்க் வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கோ டு ஒர்க்னால் கோ அண்ட் ஸ்டார்ட் த வெஹிக்கிள், அப்புறம் ட்ராவல் டு யுவர் ஆஃபீஸ், அது மாதிரி சம் ஃபங்க்ஷன் மாதிரி. அதுக்குள்ளார மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை கூட கூப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து மாடியுலரைஸ்டாக நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் இதை வந்து மாடியுலராக நான் எழுதலை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து டேக் ப்ரஷ், புட் பேஸ்ட், ப்ரஷ் யுவர் டீத், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், டேக் இட் இன் வாஷ் யுவர் ஹேண்ட், அப்புறம் டேக் த ஃபுட், chew it, swallow it, then go and wash your hand. இப்படி நான் எழுதினேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே ப்ளா 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 ப்ளான்னு நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் எங்கே எது ஆரம்பிக்குது, எங்கே எது முடியுது, எந்த டாஸ்க்கு எதுக்கப்புறம் வருது அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சரே இல்லை. எல்லாமே அப்படியே கிளட்டர்டாக அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கு யாருக்குமே புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடபிலிட்டியே இருக்காது இல்லையா? நான் என்ன பண்ணணும் ஆக்ஷன்ஸுன்றதே யாருக்குமே புரியாது. ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஆர்கனைஸ்டாக நம்ம போகிறோம் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்குது. ப்ரோக்ராமிங் வந்து ஓரளவுக்கு இப்போது எனக்கு தெரியுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானை டைரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஓகேன்னா சொல்லுங்கள். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கூகுள் போயிட்டு பைத்தானோட ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு ஒரு சர்ச்சில் அடிக்கிறேன். அதில் வந்து நிறையா வருது. அதில் நான் இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன், repl.it. ஓகே ஓகே, ஸோ மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அண்ட் இதில் வந்து வியூ வந்து ஸ்டாக்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நான் இந்த சைட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக பைத்தானில் ஜம்ப் பண்ணுறோம்.
ஸோ இதில் வந்து நான் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக நம்ம பண்ணும்போது பார்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு அதில் நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு நம்ம இதுக்கு ஜம்ப் ஆகிட்டோம். சரி, இங்கே வந்துட்டு இங்கே தான் வந்து நம்ம கோடு அடிக்கிற இடம். டுட்டோரியல் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட்டு அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடித்த உடனே அதுவே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடணும், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும், உள்ளார ஒரு வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் சொல்கிறேன் நான். உள்ளார வந்து ஹலோ வேர்ல்டு. எல்லோரும் ஃபஸ்ட்டு இதுதான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே சென்டிமெண்ட்டுக்கு போவோம். ஸோ பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். அண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் சொல்ல வந்த ஸ்ட்ரிங்கை சொல்கிறீங்க. அண்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளார ஸ்ட்ரிங்கை வந்து நான் கோட்ஸ் கொடுக்கல, எனக்கு பிரிண்ட் ஆகுமா? பார்த்திங்கன்னா இங்கே ரெட்டு ஒரு லைன் இருக்குது பாருங்க, ஸ்குவிட்லி லைன். அது வந்து அதுவே எரர்னு சொல்லுது ஆக்சுவலாக அந்த இடத்துல. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட் சின்டாக்ஸ். எப்பயுமே பைத்தானே வந்து உங்களுக்கு ஒரு எரர்லாம் சொல்லிடும் அதுவே நீட்டாக. பாருங்கள், ஃபைல் நேம் வந்து main.py, அது இங்கே கொடுத்துருக்குது, டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 1 தான் இது நான் எழுதியிருக்கேன். அப்புறம் எக்ஸாக்டாக எந்த இடம்னு சொல்லுது பாருங்கள், இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுது. ஸோ கண்டிப்பாக கோட்ஸ் கொடுத்துருந்தா எனக்கு இது வராது, இந்த எரர் வராது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் எரருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நான் கோட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன், பட் நான் ஆரம்பித்தா முடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஈக்குவலாக முடித்தா அந்த ரெட் அந்த லைன் போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு எரர் வராது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு இதையே அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து கால்குலேட்டர் மாதிரி 2+3 பிரிண்ட் ஆகணும். 2+3 வந்து வேல்யூ வந்து 5 இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், நான் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணுமா? கோட்ஸ்குள்ளே கொடுத்தா நான் என்ன சொன்னேன், அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் ட்ரீட் பண்ணோம். ஸ்ட்ரிங்குனா அதுக்கான நம்பருக்கான வேல்யூ எடுத்துக்காது, அதை ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும். ஸோ 2+3 அப்படின்றத நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு மாதிரி அதுக்கு அந்த நம்பருக்கான வேல்யூ எடுத்துக்காது, அந்த ஆப்ரேட்டருக்கான ஆக்ஷனும் எடுத்துக்காது. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ், இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டா அந்த லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அது ஒரு மாதிரி கிரே அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அண்ட் 5. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். அண்ட் பைத்தானில் முக்கியமானது வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பார்ட். ஸோ ஒரு
நேம்னு வச்சுக்கிறேனே. ஸோ நேம்ல வச்சுக்கிட்டு பாபு அப்படின்றத அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஏன்னு புரியுதில்ல? டபுள் கோட்ஸ் கொடுத்தா நேமுன்றதே பிரிண்ட் ஆகும். ஆனால் நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னா நேமுக்குள்ளார இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பாபு அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நான் கோட்ஸ்குள்ளே போட்டேன்னா எனக்கு வந்து நேம்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுது, அப்புறம் இந்த லைனு, அப்புறம் இந்த லைனு, அப்புறம் இந்த லைனு. இந்த லைனுக்கு எதுவும் அவுட்புட்டே கிடைக்கல. இது வந்து இன்டர்னலாக நேம்ன்ற ஒரு வேரியபிளில் அசைன் ஆச்சு. அண்ட் இதுதான் வந்து அவுட்புட்டாக வெளியே வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லையா? ஒன்றும் கஷ்டமாக இல்லைல்ல? இப்போ நான் வந்து எப்படி ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ நான் வந்து பாபு அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் ரன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்ட் 5 பாபு அப்படின்னு வருது. இப்போ வந்து நான் வெறும் பாபுன்னு பிரிண்ட் பண்ணால் அது இன்னும் நல்லா இல்லை. எப்படி இருக்கலாம்? ஹலோ வேர்ல்ட், ஹலோ பாபு, வெல்கம் டு பைத்தான், அந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ நம்ம ரிக்குயர்மெண்ட் என்னென்னா இப்படி இருக்கணும். ஹலோ பாபு, வெல்கம் டு பைத்தான். இப்படி பிரிண்ட் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லையா? இதை அப்படியே கூட கொடுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளார ஹலோ பாபு, வெல்கம் டு பைத்தான். சூப்பராக வந்துடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேம்ன்ற வேரியபிளில் என்ன அசைன் ஆகிருக்கோ அதுதான் எனக்கு வேணும். எனக்கு இப்படி வந்து ஸ்டாட்டிக்காக அதில் கொடுத்தது அப்படியே வரக்கூடாது. ஸோ ஹவு டு டூ தட்? அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் போட்டு நேம்ன்ற வேரியபிளில் போடுறேன். அண்ட் அகெயின் ப்ளஸ் போட்டு இதெல்லாம் வந்து ஸோ இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் இந்த வேரியபிளோட வேல்யூ இங்கே வந்து அசைன் ஆகும், ப்ளஸ் இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமாக வருது பாருங்கள். ஹலோ பாபு, வெல்கம் டு பைத்தான். இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ளார இருக்கிற வேல்யூ இங்கே அசைன் ஆகிடுது. இது கூட ஆட் ஆகிக்குது. இது பேர் வந்து கன்காட்டினேஷன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, இந்த அடிஷன் சிம்பிள். ஸோ 2 + 3 அப்படின்னு போட்டோம்னா அது 2 வேல்யூஸை ஆட் பண்ணணும்னு தெரியுது. ஸ்ட்ரிங்குக்கு அதே ப்ளஸ் சிம்பிளை போட்டோம்னா அந்த 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணணும்னு பைத்தானுக்கு தெரியுது. ஸோ பைத்தான் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். சேம் ஆப்ரேட்டர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் அந்தந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து பைத்தானில் ரொம்ப ஹை லெவலாக இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு ஈஸியாக புரியுது இல்லையா பார்த்தா? ஸோ இந்த இடத்துல பாபுவுக்கு பதிலாக நான் வந்து ரவி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும் இங்கே? ஸோ ரவின்ற வேல்யூ இந்த வேரியபிளில் போயிடும். அண்ட் அதை பிரிண்ட் பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாறிடுச்சு பாருங்கள். ஹலோ ரவி, வெல்கம் டு பைத்தான். ஸோ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த இன்ட்ரோடக்டரி செஷனில் நான் சும்மா ஒரு
ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இது எல்லாமே டெப்த்தாக பார்ப்போம் அடுத்த வர செஷன்ஸில். இது ஜஸ்ட் இன்றைக்கி இன்ட்ரோ எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி கொடுக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நான் எதில் அனுப்பணுமோ நான் அனுப்புகிறேன். இந்த கோடெல்லாம் நீங்கள் எழுதி கஷ்டப்பட்டு இது பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அசைன் பண்ண நேம் வருது. சப்போஸ் நான் வந்து ஒரு புது யூசர், என் பேர் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியவே தெரியாது. என் பேர் வந்து ராம் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ராமோட பேரை வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்புட்டாக வாங்கி அப்புறம் அவருக்கு வந்து வெல்கம் சொல்லணும், விஷ் பண்ணணும். அது மாதிரி எப்படி பண்ணலாம்? ஸோ நேம் அப்படின்ற வேரியபிளை நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலரில் வருது பாருங்கள், லைக் லாவெண்டர் கலரில். ரீட் அ ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் இன்புட், த ட்ரெயிலிங் நியூ லைன் இஸ் ஸ்ட்ரிப்ட். ரீட் அ ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் இன்புட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்டர் கொடுக்குற வரைக்கும் அவன் வந்து இன்புட்டை ரீட் பண்ணி வாங்கிப்பானான். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இந்த பிரிண்ட்டை இங்கே போடுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடுக்கு வந்து ஹலோ ரவி வெல்கம் டு பைத்தான் வந்துருச்சு. ஏன்னா நான் இங்கே ரவி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பிரிண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. இதுதான் இங்கே வந்திருக்கு, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில. இன்புட்டுன்னு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அது வெயிட் பண்ணுதா இல்லையான்னே நமக்கு தெரில. பட் பிளாக் ஆகி நிற்கிது. ஏன்னா இந்த பிரிண்ட் வரலையே, செகண்ட் பிரிண்ட் வரல. ஸோ கண்டிப்பாக இங்கே தான் பிளாக் ஆகி நிற்கிறான்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து இங்கே பேர் கொடுக்குறேன். ஓகே, ராம் பாருங்கள். கொடுத்த உடனே அது இங்கே அந்த கொடுக்குற நேம் இங்கே அசைன் ஆச்சு. அண்ட் ஹலோ ராம் வெல்கம் டு பைத்தான் வந்துடுச்சு. பட் இது ஏன் இப்படி எனக்கு அது வெயிட் பண்ணுதா இல்லையா ஒன்றுமே தெரில. அது ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சில மெசேஜ் கொடுக்கலாம் அதுக்கு, ஸோ தட் யூஸருக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ நம்ம எப்பயுமே யூஸர் ஆஸ்பெக்டில் யோசிக்கணும். யூஸருக்கு வந்து புரிகிற மாதிரி நம்ம இன்புட் கேட்கணும். என்டர் யுவர் நேம், இங்கே என்னன்னாலும் கேட்கலாம். என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கூட கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம நேம் கேட்குறனால அவங்களுக்கு புரியறதுக்காக இந்த கமெண்ட்டை நான் கொடுக்குறேன், இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும் போது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு வந்துருச்சு. ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்டர் யுவர் நேம்னு கேட்குது. இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அதை கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஜான், ஹலோ ஜான் வெல்கம் டு பைத்தான். இப்போ கிளியராக இருக்குது இல்லையா. டைனமிக்காகவும் இருக்குது நம்ம ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்பயுமே ரவிக்காகவும் பாபுக்காகவும் ஒர்க் பண்ணக்கூடாது, எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி டைனமிக்காக எழுதணும். ஸோ யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு பற்றியும் பார்த்தோம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும், கன்காட்டினேட் எப்படி பண்ணணும், ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கன்காட்டினேஷன் அதுவும் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதுலேயே எல்லாம் போயிட்டே இருக்குது. மேபி இதில் காப்பி பண்ணி போடுறவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், எப்படி அனுப்பலான்னு நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலேயே போயிட்டு இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ பைத்தான் ஆன்லைன் கம்பைலர்
ஸோ இதுதான் ஃபசீல் கேட்டார். டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்லேயும் பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, இங்கே வந்து செட்டிங்ஸில் வந்துட்டு ஸ்டாக்டாக வச்சுக்கிறேன். ஸோ தட் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும். ஃபாண்ட்டெல்லாம் கிளியராக இருக்குல்ல? உங்களுக்கு எதுவும் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லிவிடுங்க உடனே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு காஃபி பண்ணலாமா? ஏன் இப்படி பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும்ல. ஒரு காஃபி செய்யலாம், பைத்தானில் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றத என்னோடய லாஸ்ட் மெசேஜ் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அது மேபி அது ஃபுல்லாக வரல. நான் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் அப்புறமா அனுப்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காஃபி செய்ய போகிறேன். யாருக்கெல்லாம் காஃபி செய்கிறது எப்படின்னு தெரியும்? எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? ஸோ காஃபி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பெரிய பிரிட்ஜு கட்ட போகிறோம், ஒரு பெரிய பில்டிங், மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான் தான் போடுவாங்க. அந்த பிளான் அப்ரூவல் வாங்குவாங்க. அப்புறம்தான் வந்து அதோட ஆக்சுவல் ஒர்க்கே, ஃபவுண்டேஷனே போட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ப்ரோக்ராமிங்கில் பண்ணணும். பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அதுதான் கரெக்டு. பிளான் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராமிங்கில் ஜம்ப் பண்ணிட்டோம்னா we will get into trouble. ஸோ ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். என்ன அச்சீவ் பண்ணணும், உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அதெல்லாம் கிளியராக இருக்கணும். ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன அப்ஜெக்டிவ்? மேக்கிங் அ கப் ஆஃப் காஃபி, அதுதான் நமக்கு வேணும், அதுதான் ரிக்குயர்மெண்ட். ரொம்ப சிம்பிளாக எழுதுகிறேன். ஸோ காஃபி பண்ண வந்து என்னென்ன வேணும், என்னென்ன சப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம, அப்போ தானே அது காஃபி க்ரியேட்டே பண்ணோம். ஸோ மில்க் வேணும் கண்டிப்பாக. அப்புறம் காஃபி பவுடர் வேணும், அப்புறம் சுகர் வேணும், அப்புறம் வாட்டர். எனக்கு தெரியல, நான் காஃபி போட்டதில்லை. ஸோ சும்மா இப்படி நான் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் காஃபி பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் வந்து வாங்குகிறேன். அதுக்கப்புறமா அதை நான் ஹீட் பண்ணணுமா, எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் pour it in a கப், அப்புறம் ட்ரிங்க் இட். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து put it in a vessel. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டுட்டோம், போட்டு ஹீட் பண்ணுறோம், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் pour it in a cup, அப்புறம் ட்ரிங்க் இட். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டெப்ஸு, இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன்னு நான் சொல்கிறேன். இதை ப்ரோக்ராமிங்கில் எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும் சும்மா ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் வித் ஒரு ஸ்ட்ரிங்ஸை வச்சே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவல் காஃபிலாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு ஃபனி ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம், எப்படி இது ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. ஸோ அது தட் இஸ் அ கீவேர்ட், தட்ஸ் அ பில்ட்-இன் கீவேர்ட். ஸோ இங்கே வந்து மேக்கிங் காஃபி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் நம்ம வந்து
கோலன் அப்படி போடணும். அது தட் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் அது ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரிண்ட் have a coffee. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஒரு டேப் விட்டுருக்கேன் நான், டேப் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த டேப் விட்டுருக்கேன். அது நான் விடலை அப்படின்னா இட் மீன்ஸ் இட் இஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபங்க்ஷன்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அதில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது இருக்கணும். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, அதனால தான் இது வந்து ரெட் கலரில் காமிக்குது. ஸோ பைத்தான் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கோடை இன்டென்ட் பண்ணி எழுதுகிறோமான்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட்டே பண்ண விடாது. ஸோ ஹேவ் அ காஃபி அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் அந்த ரெட்டு இது போயிடுச்சு. டேப் விடுறது தான் நல்லது. ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது, எத்தனை ஸ்பேஸுன்றது தெரியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எடிட்டர். நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு டேப் கொடுத்தா 4 ஸ்பேஸ் விடணும், அது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். லைக் Notepad++லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 4 ஸ்பேசஸ் விடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸ்பேஸ் விட்டால் கரெக்டாக தெரியாது, நம்ம 3 ஸ்பேஸா 2 ஸ்பேஸா அப்படின்னு தெரியாது. இந்த ஆன்லைன் எடிட்டரில் அது 2 ஸ்பேஸ் விடுது நான் டேப் கொடுத்தா. இங்கே பாருங்கள், நான் டேப் தான் கொடுக்குறேன், அது 2 ஸ்பேஸ் கொடுக்குது. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனில் நேம் வாங்குகிறேன், இல்லைனா அதையுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுவோமே, என்ன சொல்கிறீங்க? கெட் யூசர் நேம் அப்படின்னு நம்ம யாருக்கு காஃபி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? ஸோ அங்கே வந்து நேமுன்றதை நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் பண்ணோம் இல்லையா, நேமுன்ற ஒரு வேரியபிளில் இன்புட் வாங்குகிறோம், ப்ராம்ப்ட் யூசர்லேருந்து இன்புட் வாங்குகிறோம். இது வந்து மொட்டையாக கூட கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணோம், போன ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம், இன்புட் வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு நம்ம அழகாக கேட்குறோம். அதே மாதிரியே நம்ம கேட்போம், என்டர் யுவர் நேம். ஓகே, லோக்கல் வேரியபிள் இஸ் அசைன் டு பட் நெவர் யூஸ்ட். ஓகே, அசைன் பண்ணுறோமா ஆனால் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மேக்கிங் காஃபி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். அதுக்கு வந்து நான் நேமுன்றதை இங்கேருந்து வாங்கினதை பாஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு ஃபன்னி இதில் ரொம்ப லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சும்மா ஜஸ்ட் கேம் டு மை மைண்ட், நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது, கெட் யூசர் நேம், யூசர் நேமை வாங்குகிறோம், என்டர் யுவர் நேம்னு சொல்லி இன்புட் வாங்கினா அதை நேம்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் மேக்கிங் காஃபிக்கு நம்ம அதை ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே எதுவுமே நம்ம பாஸே பண்ணல, வாங்கவே இல்லை, நேம்ன்றது ஒன்றுமே நம்ம இங்கே வாங்கவே இல்லை. ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதை கூப்பிடணும் அப்படின்னா இப்போதைக்கு நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன்னே பண்ணுவோம். நம்ம நான் ரன் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டேன். ஏன் இல்லை அப்படின்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணேன், நான் இன்னும் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணவே இல்லை. நான் கூப்பிட்டா தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ
ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். ஸோ எப்படி கூப்பிடலாம்? அதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட நேமை கூப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். கெட் யூசர் நேம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்டர் யுவர் நேம் இங்கே இந்த சைடில் கேட்குது. இங்கே வந்துட்டு ரீல். ஓகே, சூப்பர். ஒரு எரர் சொல்லியிருக்கு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, இதை தெளிவாக படித்து பாருங்கள். ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் main.py அப்படின்றது தான் நம்ம பைத்தான் ஃபைலு. அது இங்கே இருக்குது. இதுதான் அந்த ஃபைலு. அதில் 8ஆம் நம்பர் லைனில் கெட் யூசர் நேம் கூப்பிட்ருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ட்ரேஸு, எந்த ரூட்டில் போனால் அப்படின்றத காமிக்கிறோம். கெட் யூசர் நேம் தான் ஃபஸ்ட்டு கால் ஆகிருக்கு. ஏன்னா நான் முதலே பண்ணி காமிச்சேன்ல, இது இல்லாமல் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ கெட் யூசர் நேம் கால் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு? லைன் 6ல் என்ன இருக்குது? மேக்கிங் காஃபியில் நேம்னு நீங்கள் அனுப்புகிறீங்க. மேக்கிங் காஃபின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக நீங்கள் நேம்னு அனுப்புகிறீங்க. ஆனால் மேக்கிங் காஃபி டேக்ஸ் 0 ஆர்குமெண்ட்ஸ் பட் 1 வாஸ் கிவன். ஏன்? மேக்கிங் காஃபின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஒன்றுமே வாங்காது, அது வாங்கிறதுக்கே தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு நேம்ன்ற ஒரு வேல்யூவை நீங்கள் அனுப்புகிறீங்க. அது வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. ஸோ எரர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? மேக்கிங் காஃபின்ற ஃபங்க்ஷனுக்கு ஒன்று நம்ம எதுவுமே அனுப்பக்கூடாது. இல்லை அனுப்பணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்லேயும் நம்ம அதை அப்டேட் பண்ணணும். நேம்னு வாங்கணும் இங்கே. சரி, இப்போதைக்கு நான் நேம்ன்றது வாங்கிட்டேன். நேம்ன்றது நான் அனுப்ப போகிறதில்ல. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். என்டர் யுவர் நேம். ஜான் அப்படின்ற நேமை வாங்கினேன், ஆனால் நான் யூஸே பண்ணல. அதனால தான் இந்த க்ரீன் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அதுவும் சொல்லுது பாருங்கள், லோக்கல் வேரியபிள் நேம் இஸ் அசைன்ட் டு பட் நெவர் யூஸ்ட். யூஸே இல்லை. ஆனால் மேக்கிங் காஃபி மட்டும் கரெக்டாக கூப்பிட்டேன். ஹேவ் அ காஃபி அப்படின்னு சொல்லுது. ஸோ மேக்கிங் காஃபி வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லைல்ல. நான் வந்து சர்வ் காஃபின்னு வச்சிடலாம். இந்த இடத்துல அப்படி தானே இருக்குது. காஃபி சாப்பிடுங்க அப்படின்றது வந்து காஃபி சர்வ் பண்ணுறது மாதிரி தானே இருக்குது. அதனால் நான் மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கிறேன், சர்வ் காஃபி. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். சேம் அவுட்புட் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை இது வரைக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து எப்படி வரணும்னா அவுட்புட்டு ஹலோ பாபு, யார் யூஸரோ அவங்க அந்த யூசர் நேமை ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு வேணும். இதுதான் ரிக்குயர்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே போயிட்டு ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா? ஸோ எனக்கு வந்து க்ளீனாக தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இங்கே அப்படின்றது எனக்கு கிளியராக இருக்குது. ஒரு நோட் மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, ஹலோ பாபு ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி. ஹலோ எந்த யூசர் நேம், இங்கே நேம் வந்து யார் நேம் கொடுக்குறோமோ அவங்க நேம் போட்டு வரணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்?
ஸோ நான் என்ன பண்ணணுன்னா நேமுன்றதை நான் அது டைரெக்டாக ஒரே லைனில் கூட கொடுக்கலாம் நான், பட் நான் ஃபங்க்ஷன்ஸோடு வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த நேமுன்றதை நான் சர்வ் காஃபி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணால் அதே மாதிரி நான் ரிசீவும் பண்ணணும், இல்லைன்னா எரர் வரும் பார்த்தீங்கல்ல. ஸோ நேமுன்றது நான் இங்கே கொடுக்கலாம். எக்ஸாக்டாக சேம் நேமுன்ற வேரியபிளில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், யூசர்னா கூட இருக்கலாம். இதில் இருக்கிற வேல்யூ போய் அங்கே அசைன் ஆகிடும். இதில் பாபுன்னு கொடுத்தா அங்கே போய் பாபுன்னு அசைன் ஆகிடும். மிச்சபடி ஒரே நேமில் வேரியபிள் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்ஸாக்டாக எனக்கு எப்படி வேணும், இதுதான் வேணும் இல்லையா, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக என்ன வேணுமோ, ஏன்னா ரிக்குயர்மெண்ட் படி நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணோம் இல்லையா. ஸோ ஹலோ நேம் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கொடுத்தா ஒர்க் ஆகுமா? பண்ணி பார்ப்போமே. ஸோ என்டர் யுவர் நேம். பார்த்தீங்கன்னா ஹலோ நேம் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, இந்த நேம்ன்றது அப்படியே ஸ்ட்ரிங்காகவே போகுது இல்லையா. இது இப்போ இந்த இடத்துல நான் யூசர்னு கொடுத்தாலும் எனக்கு வந்து ஹலோ யூசர் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபின்னு தான் வருது. ஸோ யூசரில் உள்ள வேல்யூ வேணும் எனக்கு, அப்படின்னா நான் ஸ்ட்ரிங்குக்கு வெளியில் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ணுறேன். ஓகே, யூசர்ன்றது வந்து ஒரு வேரியபிள், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கமும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். இது சும்மா உங்களுக்கு ரீடபுளாக இருக்கணுன்றனால ஸ்பேஸ் விட்டு காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஜாக் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஹலோ ஜாக் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து சர்வ் காஃபின்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இது ஒரு இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடியுலரைஸ்டாக இருக்குது. யூசர் நேம் வாங்குகிறோம், தனியாக வாங்குகிறோம், காஃபி தனியாக சர்வ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. இதை நான் எல்லாத்தையுமே ஒரே லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கூட எழுதலாம், ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரியாது. இது சின்ன ப்ரோக்ராம்னால புரியும், பட் நம்ம சின்ன ப்ரோக்ராம் மட்டுமே எப்பயுமே லைஃப்பில் எழுதிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து போக போக பெரிய லைன்ஸ் ஆஃப் நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் அடிக்கும். அப்படி பண்ணும்போது அது ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்ஸு, கன்காட்டினேஷன், பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே ஓவர்லோட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சேட்டில். இப்போ பார்த்தது வரைக்கும் யாராவது லைவ் சேட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் பயங்கரமான பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஓகே, எல்லாம் நல்லா புரிஞ்சுது இல்லையா இது வரைக்கும். ஸோ இது மாதிரி தான் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நாளையிலேருந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ஒரு பேட்சுக்கு 4 பேர் அது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இன்ட்ராக்டும் பண்ணலாம். அப்பையும் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். மேபி ஸ்க்ரீன் கண்ட்ரோலும் கொடுக்கலாம், எடுக்கலாம். ஸோ நானும் உங்கள் கோடை பார்ப்பேன், உங்கள் கோடை வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுவேன். லைவாக எப்படி நம்ம ஒரு இடத்துல போய் நேராக படித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆன்லைனில்.
ஓகே. ஸோ சதீஷ் லக்ஷ்மி நாராயணன் கண்டிப்பாக இன்றைக்கி தமிழும் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு என்ன டைமிங்குன்றதை வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் தெரியலன்னா நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மேலே கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. பட் எனி டைம் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணி கூட நான் சொல்லித்தரேன். இங்கிலீஷ் பேட்ச் டைம் நான் பார்த்து சொல்கிறேனே. எத்தனை பேர் இங்கிலீஷ் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 பீப்புள் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பேட்சுக்கு. ஏன்னா ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு பேட்ச்னால். அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம பண்ண முடியாது. ஸோ நாளையிலேருந்து அந்த கோர்ஸ் கண்டென்ட் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எங்கே இருக்குது இன்ஸ்டாலிங் ஸ்டார்டிங் பைத்தானோட ஷெல்லிருந்து எப்படி பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது மாதிரி என்ன ஐடி இன்ஸ்டால் பண்ணலாம் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஓ வெரி குட். அப்போ பண்ணிடலாம். 2 பேர் தான் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி என்னோடய இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ ஆல். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பை பாய். என்னோடய இந்த ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுறேன். ஓகே. யா தேங்க்யூ.